ரோபோ லீக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. நாளுக்கு நாள் வெயில் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. கோடை மழை பெய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வணக்கம் விக்ரம். கடைசியில என்ன வானிலை ஆய்வு மையத்துக்கு அனுப்பிடுவா போல இருக்கே. அரசியல் கிளப்புற சூட்டை பத்தி சூடான தகவல்களை கேட்பேன்னு பார்த்தா எப்போ மழை பெய்யணும்னு கேக்குறிய. இது உனக்கே நல்லா இருக்கா? கோச்சிக்காத ரோபோ. ஜனங்களுடைய மனநிலையை நான் பிரதிபலிச்சேன், அவ்வளவுதான். அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரத்துல மக்கள் அவ்வளவா ஆர்வம் காட்டலன்னு தகவல்கள் வருது. உண்மையா? ஒரு வகையில நீ சொல்றது சரிதான் விக்ரம். கேட்டு கேட்டு புளிச்சு போன வாக்குறுதிகள், செய்வோம் செய்வோம்னு ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லிக்கிட்டு நிறைவேற்றாம போன வாக்குறுதிகளையே மறுபடி சொன்னா மக்கள் எப்படி நம்புவாங்க? அதனால தேர்தல் பிரச்சாரத்துல யாரும் ஆர்வம் காட்டலன்னு சொல்றியா? கட்சிக்காரங்களையும் காசு கொடுத்து கூட்டிட்டு வர்ற கூட்டத்தையும் தவிர மற்றவங்களுக்கு இதுல பெரிய அளவுல ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறாங்க நம்மளுடைய ஏஜென்ட்கள். ஓ, அதனாலதான் தேர்தல் பிரச்சாரங்கள் பெரிய அளவுல மக்களை ஈர்க்கலையோ? ஆமா விக்ரம். +2 ரிசல்ட் எப்போ வரும், கவுன்சிலிங் எப்போ, கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும், எந்த காலேஜில் பிள்ளைகளை சேர்க்கலாம், தேர்தலால ரிசல்ட் தள்ளி போயிடுமோன்னு சிந்தனையில் இருக்கிற பெற்றோர் ஒரு பக்கம். சரியா சொன்ன ரோபோ. அவங்களுக்கு அவங்க கவலை. லீவுல ஊருக்கு போலாம்னு பார்த்தா தேர்தல் வந்து கெடுத்துடுச்சேன்னு ஆதங்கப்படுற சாமானிய மக்கள் ஒரு பக்கம். யாரு வந்து என்னத்தை செய்ய போறாங்க, நம்ம நிலைமை என்னைக்கும் இப்படியே தான் இருக்க போகுது அப்படிங்கிற விரக்தியில தேர்தலையே வெறுக்கிறவங்க ஒரு பக்கம். இப்படி பலரும் பலவிதமா தேர்தலை பாக்குறாங்க விக்ரம். ஆனாலும் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பா நடக்குதே. கட்சிக்காரங்க இருக்காங்களே, ஆட்சியை தக்க வச்சுக்க முயற்சி, மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சி, புதுசா ஆட்சியை பிடிக்கிற முயற்சின்னு 3 கோணங்கள்ல இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க கட்சிக்காரங்க. அதனால தேர்தல்ல அவங்களுக்கு மட்டும் அதீத ஈடுபாடு. ஊடகங்களை மறந்துட்டியா ரோபோ? அவங்களும் பொழுது விடிஞ்சு பொழுது போனா தேர்தலை தானே சுவாசிக்கிறாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. நடக்கிற விஷயங்களை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லித்தானே ஆகணும். அதைத்தான் அவங்களும் செய்யறாங்க. ஆனா வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலில் முக்கிய பிரச்சனைகள் என்ன, அது தொடர்பா கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, கட்சிகள் கொடுக்கிற வாக்குறுதிகள் என்ன தீர்வை முன்வைக்குது, அது சாத்தியமான தீர்வா அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு செய்தியாக்காம தலைவர்களுடைய தும்மல்களையும் இருமல்களையுமே செய்தியாக்குறாங்க. சரி, அதை விடு ரோபோ. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஏதோ திணறிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, அது என்ன விஷயமா? எல்லாம் வந்து குவிகிற கம்ப்ளைண்ட்டுகளால தான். அங்க பணம் இருக்கு, இங்க பதுக்கி வச்சிருக்காங்கன்னு தினமும் ஏகப்பட்ட புகார்கள் வருதான். ஆனா சோதனையில ஒண்ணுமே சிக்க மாட்டேங்குதான். அரசியல்வாதிகளோட இந்த போட்டு கொடுக்கிற விளையாட்டுல சிக்கிக்கிட்டு மொழி பிதுங்குறாங்களாம் தேர்தல் அதிகாரிகள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம்னு அவங்களுக்கு தெரியாதா? சீக்கிரமே தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இன்னைக்கு நேரம் முடிய போகுது. மற்ற விஷயங்களை நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே ரோபோ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். நன்றி நேயர்களே.